வணக்கம் பாலமுருகன். நீலச்சாயம் வெளுத்து போச்சு டும் டும் அப்படின்னு சொல்லி மூன்றாம் பிறைங்கிற ஒரு படத்துல கமலஹாசன் ஒரு பாட்டு பாட அப்படி அந்த மாதிரி இங்க ஒருத்தனுக்கு ஈழச்சாயம் வெளுத்து போச்சு டும் டும்னு இப்போ உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய அனைத்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் அனைவரும் இந்த கேடி இருக்கான் பாத்தீங்கல்ல, கேடினும் கேடு செய்யக்கூடிய கேடி சீமான் இருக்கான் பாத்தீங்கல்ல, அவனுடைய குரவலையை பிடிச்சு இதுவரைக்கும் நாங்கள் தனித்தனியாக உனக்கு அனுப்பிய பணங்கள் அனைத்துக்கும் கணக்கு என்னடா கபோதின்னு சொல்லி கழுவி கழுவி ஊத்திருக்காங்க. அது என்னங்கிறத நீங்களே பாருங்க. இந்த சீமான் என்ற ஒரு நாய் இருக்குல்ல, அது விட்டா ஏதோ விடுதலை புலிகளோட பிரபாரனுக்கே பயிற்சி கொடுத்த மாதிரி தான் இந்த நாய் பேசும். புரியுதா உங்களுக்கு? இது குழுக்குறதெல்லாம் ஊண்டியல். ஆனா உலகத்துல எந்த நாட்டிலையுமே யார்கிட்டயுமே ஒரு காசு வாங்காம இவர் நடக்கிறார். டேய் மூதேவி ஏதாவது பேசிடப்போ ஓகே. 2009ஆம் ஆண்டு 33 லட்சம் ரூபாய் நான் மிஸ்ஸிசாகாவில இருந்து நான் உனக்கு எடுத்து கொடுத்தேன். சரியா? அது அன்றைக்கு எங்களோட அறியாம இன்றைக்கு எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. உன்னோட சொத்து மதிப்பு என்ன? இன்னைக்கு உன்னோட சொத்து மதிப்பு என்ன? காளிமுத்துவோட பொண்ண கல்யாணம் கட்டி இருந்ததால உன்னோட சொத்து மதிப்பு என்ன? உலக தமிழர்கிட்ட கலெக்ட் பண்ண சொத்து. அதாவது எப்படா இவன் பயங்கரமா போய் சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி சாதாரணமாக சுப்பீரியரான ஒரு நாலேஜ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தேவையில்லை. மிகவும் அடிப்படை சாதாரணமான அறிவு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இவன் விடக்கூடிய கேவலமான ஓலா கதைகள் எல்லாத்தையுமே என்னன்னா இந்த மாதிரி ஒரு கேடியா பேசிட்டு இருக்கானேன்னு சொல்லி ஆரம்பத்துல நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அப்படி கேட்டவர்கள் அனைவருமே பகுத்தறிவாளர்கள். அப்படின்னா எல்லாருமே பெரியாரிஸ்ட் கிடையாது. அவர்கள் அவர்களுடைய அறிவுக்கு தனது அறிவை உட்படுத்துகிறவர்கள். இவன் பிரபாகரன் பக்கத்துல நான் உட்கார்ந்திருந்தேன், சாப்பிட்டேன், கைகளை உடனே படுத்து கிடந்தேன்னா அங்க குறைந்தபட்ச அறிவு அந்த பகுத்தறிவாளர்களுக்கு இருக்கும். அவங்க குறைந்தபட்சம் பக்கம் பக்கமா ஈழத்துல இருக்கக்கூடிய வரலாறுகளை கரைத்து குடித்தவர்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய ஒரு துண்டு சீட்டை கூட படிச்சிருந்தா கூட அவங்களுக்கு தெரியும் இங்க இருக்கக்கூடிய ஈழ அரசியல் என்ன, தமிழ்நாட்டு அரசியல் என்ன, இந்திய அரசியல் என்ன, பார்ப்பன அரசியல் என்ன, சிங்கள அரசியல் என்ன அப்படிங்கிறத மிக மிக துல்லியமாக அவர்களால் வரையறை செய்துவிட முடியும் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவன் என்னடானா திடீர்னு ஒரு கரடி கதையை விட்டுட்டான். இங்கே இருந்து மாபெரும் தமிழ் திரையுலகத்துடைய மாபெரும் ஆளுமைகள் யாருன்னு கேட்டா மகேந்திரன், பாலு மகேந்திரா. இவங்களுடைய படைப்புகள் கொடுத்திருக்கக்கூடிய உன்னதம் இருக்கு பாத்தீங்கல்ல, அந்த உன்னதத்தை ஒரு மாபெரும் தலைவராக இருக்கக்கூடியவர் உணர்ந்து இருக்கின்ற காரணத்தினால நமது அந்த ஈழ வரலாறு மிகவும் துல்லியமாகவும் நேர்மையாகவும் யதார்த்தமாகவும் மேஜிக்கல் ரியலிசமாக இல்ல ரியலிசமாகவும் இருக்கணுங்கிற காரணத்துக்காக அந்த ரியலிஸ்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மகேந்திரன், பாலு மகேந்திரா அன்கோவை அழைச்சிட்டு அங்க எங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்கன்னு சொல்லி அந்த ட்ரைனிங் பீரியட்ல யார் யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்கள வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அசைன்மெண்ட்டுக்காக இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு அழைக்கும் போது இந்த நாதாரி கபோதிக்கு மூக்கு வேர்த்த மாதிரி கொஞ்சம் உள்ள போய் நம்மளும் கொஞ்சம் பிழைப்பு நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலிலையும் கையிலையும் விழுந்து, யார் காலில் விழுந்து இங்க இருக்கக்கூடிய நமது திராவிடர் இயக்க தோழர்கள் குளத்தூர் மணி ஐயாவா இருக்கட்டும், கோவை ராமகிருஷ்ணனா இருக்கட்டும், அவங்கள கெஞ்சி கூப்பாடு பண்ணி சரி போனா போய் தொலை, இது சனியே, இதுவும் கரும்பு செடியை போட்டுக்கிட்டு ஒரு 4 கருத்து பெரியார் கருத்து பேசுதுங்கிற காரணத்துக்காக ரெக்கமெண்ட் பண்ணினது கேவலமான ஒரு விளைவு. இன்னைக்கு எப்பேற்பட்ட ஆட்டம் இவன் ஆடிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நமது இயக்கங்கள், நமது பகுத்தறிவாளர்கள், தோழமை இயக்கங்களை தொடர்ச்சியாக அம்பலப்படுத்துவதன் மூலமாக இவன் குறைந்தபட்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இவனுக்கு சாயம் விழுத்து கொண்டே வந்தது. ஆனாலும் புலம்பெயர் தமிழர்கள் அனைவரும் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இல்லாத காரணத்தினால் அவர்கள் பறந்து விரிந்து உலகமெங்கும் பறந்து விரிந்திருக்கின்ற காரணத்தினால் இவன் விடக்கூடிய கேடுகட்ட கேவலமான கதைகளை நம்ப மறுப்பதன் மூலமாக
அங்கே அவர்கள் தனது இனத்திற்கான ஏற்பட்டிருக்கக்கூடிய கொடூரமான வழியிலிருந்து மீள்வதற்காக இவன் பேசக்கூடிய இந்த பேச்சுக்களை நம்புவதன் மூலமாக அவர்கள் சிறிது சாகிப்பு அடைந்து கொண்டு இருந்தார்கள் என்பதுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஈழ வரலாற்றில் இருக்கக்கூடிய அடிப்படையான உண்மை. அதாவது இவன் இந்த ஈழத்தை மீட்டு கொடுப்பான் அல்லது கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. ஆனால் ஈழத்தை பற்றி யாருமே பேச முன்வராத காரணத்தினால் இவன் அந்த காரியத்தை ஒரு அரசியல் படுத்துவதன் மூலமாக நமது வழி மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த நாய்க்கு தொடர்ச்சியாக பணத்தை வாரி வாரி உழைத்து உழைத்து ரத்தம் சிந்தி அந்த ஐஸ் கட்டியில உழைத்து ரத்தம் சிந்தி அந்த காசை இவனுக்கு அனுப்பி வைக்குவோம். இவன் சுகபோக வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த விஷயத்த முதல்ல நாம தான் நம்மளுடைய இயக்கங்கள் தான் அம்பலப்படுத்திக்கிட்டே வரும்போது நம்ப மறுத்தார்கள் என்பதுதான் உண்மை. மிகவும் கடினமான வார்த்தைகளால் நம்மை அர்ச்சித்தார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கு நிலைமை சுத்தமாக மாறிவிட்டது. ஏனென்றால் இவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவுதான் அந்த பொய் மூட்டையின் மீது நிறைய விஷயங்களை போட்டு மூடினாலும் உண்மை ஒரு நாள் வெளியே தெரியும் என்பது போல இவனுங்க அடிக்கக்கூடிய இந்த கொட்டம் ஃபுல்லா வெளியில தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதன் அடிப்படையில ஒவ்வொரு தனி மனிதன்ட்டையும் இவனுக்கு எவ்வளவு காசை ஆட்டைய போட்டிருக்காங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஒரு மனிதன் சாதாரணமா ஒரு மனிதன் வாழ்வதற்கு எவ்வளவு காசு தேவைப்படுற போது ஒரு 3 வேளை சாப்பிடணும், ஒரு குறைந்தபட்சம் ஒரு வீட்டுல வாழணும், ஒரு பொருளாதார தேவைகளுக்காக ஒரு வேலையை கிடைக்கணும். ஆனால் அந்த மனிதன் தன்மானத்தோடு வாழணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தன்மானத்துக்கு ஈடு இணை இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. ஆனால் தன்மானத்துக்கு ஈடு இணை அதை விட இன்னொன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் சொன்னாரு. அதுதான் இனமானம். தன்மானத்தை விட்டாலாகினும் இனமானத்தை ஒருவர் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்திற்கு உரிய தத்துவத்தை சொன்ன மாபெரும் தகை நமது தந்தை பெரியார். தன்மானத்தை விட்டாலாகினும் இனமானத்தை காப்பாற்ற சொன்னதின் விளைவாகத்தான் இன்னைக்கு பொதுவாக நம்ம தெருவுல இறங்கி நம்மளுடைய கொள்கைகளை சொல்லும் போது கழுவி எல்லாரும் நம்ம மேல கூத்தும் போது அதை அப்படி லேசா தட்டி விட்டுட்டு நமது கொள்கைகளை ஸ்ட்ராங்காக திரும்பவும் சொல்லிக் கொண்டிருப்பது விளைவாகத்தான் இன்றைக்கு அரும்பெரும் தமிழர்கள் குறைந்தபட்சம் சிந்திப்பதற்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். காரணம், இந்த மாதிரி கேடுகட்ட முதலைகளுக்கு பாத்தீங்களா, அதுல அந்த தமிழர் மிக தெளிவான வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். நீலி கண்ணீர் விடும் முதலைகள். இவன் 1ஆம் நம்பர் முதல்ல அப்படி ஆழம் முழுசா முழுங்குற முதல்ல இவ்வளவு பணத்தை இவன் வாங்கிட்டு போய் என்னதாங்க பண்ண முடியும்? ஒரு அம்பானியா இருக்கிற அப்படியே ஒரு அதானியா இருக்கிறான்னா அவன் என்ன அறுத்தா கட்டிக்க முடியும்? எல்லா காசையும் அறுத்தா கட்டிக்க முடியும். அவனுக்கு 3 வேளை சோறு தான், அவனும் படுத்து தான் முடியும். அந்த கல்யாணம் பண்ண அப்படி பார்த்தீங்கல்ல, இந்த அதானியோடைய மகன், அந்த மகனுடைய நடைய பார்த்தீங்களா, எல்லாம் கழுவி கமெண்ட்ஸ்ல ஊத்தும் போது நாங்க ரொம்ப வருத்தப்பட்டோம். நாங்க என்ன வருத்தப்பட்டோம்? உனக்கு எல்லா விதமான வசதிகளும் இருக்கு, ஆனா உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக உடலை சீரான நிலைமைக்கு கொண்டுட்டு வந்து நன்றாக ஆரோக்கியமா வாழலாம். வாயை கட்டுப்படுத்த முடியாத ஒரு பிரச்சனை தான் அந்த பையனுக்கு இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இங்க வாயை கட்டுப்படுத்த முடியாம தான் இங்க எல்லா பிரச்சனையும் வருது. அப்போ இவ்வளவு பெரும் தீனி தின்னா கூட இங்க இருந்து இவ்வளவு காசுகளை அடிச்சுட்டு வந்து இவன் எங்கதான் கோட்டை கட்டி வச்சிருக்காங்கிறது தெரியல. தெரிந்த வரைக்கும் கொடைக்கானல்ல எஸ்டேட், பங்களா, பேங்க் பேலன்ஸ், மதுரையில இவனுக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், இன்னும் பிற வசதிகள், இன்னும் இப்ப நிறைய வசதிகள்லாம் வந்துருச்சு, காரு, பங்களா என்னென்னமோ வந்துருச்சு. இது எல்லாமே இவனே வாயை திறந்து சொல்லியிருக்கான். நான் ஒரு கவுன்சிலர் சீட்டுக்கு கூட பக்கத்த பைய நம்ம சொன்னாதான் கடிச்சு பொறதுக்கு எல்லா ஜாம்பிஸ் கூட்டமும் முன்னாடி நின்னுக்குவானுங்க. ஆனா இதை அவனே சொல்லியிருக்கான். ஒரு கவுன்சிலர் சீட்டுக்கு கூட பக்கத்த ஒருத்தன் 14 ஆண்டுகளாக இந்திய அரசியல்ல இந்தியாவின் அரசியலை பேசாமல், தமிழ்நாட்டின் அரசியலை பேசாமல், இலங்கையின் அரசியலை பேசிக்கொண்டு ஒருவன் இங்கு வாழ்வு நடத்தி கொண்டிருக்கிறான், வயிறு வளர்த்துக் கொண்டிருக்கிறான் என்றால் இந்த வயிறு வளர்ப்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? உனக்கு நீ இங்கே விடுதலை புலிகள் பிரபாகரன் சொன்னாலே பிடிச்சு உள்ள போடக்கூடிய அளவுக்கு நெருக்கடியான சட்டங்கள் இங்கே நிறைந்திருக்கும் போது உனக்கு மட்டும் வானலாவிய சட்டம் கொடுத்துட்டு போகும்போது இங்கே உனக்கு பின்னாடி இயக்குவது யார் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். யார் எவரை என்ன வேணாலும் இயக்கினாலும் சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவானது அப்படிங்கிறது தான் இந்த நிலைமையில இப்ப நின்றுருக்காங்க. ஏன்னா
இவன் வெடிகுண்டு கலாச்சாரத்துல சொல்லி என்னென்னமோ கையெறி குண்டு விடுவேன், அப்புறமேட்டுக்கு பிரபாகரன் கிட்ட பாலரசல குண்டு சுட்டேன், அவர் துப்பாக்கி மேல சுட்டா இவ்வளவு, கீழே சுட்டா இவ்வளவு, அப்பா நம்மளால தாங்க முடியாத அளவிற்கு இவன் விட்ட கதைகள் இருக்கு பாத்தீங்கல்ல. இந்த கதைகள் அடுத்தடுத்து மருவி இப்ப ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இவனுக்கு இந்த சவுக்கு சங்கருங்கிறவன் வந்துகிட்டு இந்த மாதிரி மீடியால உட்காந்துக்கிட்டு கேவலமான வார்த்தைகளை சொல்லி இன்னைக்கு அவன் எங்க இருக்கக்கூடிய நிலைமைங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாதிரி இவன் வானளவுக்கு என்னென்ன வேணாலும், குறிப்பாக தமிழ்நாட்டில் திராவிடர் கழகத்துக்கு பிறகு தந்தை பெரியார் வழிமொழிந்த தலைவர் கலைஞர் கருணாநிதி, அந்த காலகட்டத்துல பெரிய பெரிய பிரச்சனைகள் நிகழும் போது கலைஞர் அவர்கள் ஒருவர் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு மீட்சி. ஆகையால் கலைஞர் அவர்களை திமுகவின் தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கு துண்டு சீட்டை ஆசிரியர்கிட்ட கொடுத்து அதை போய் சொன்னதின் விளைவாகத்தான் இங்கே கலைஞர் முதல்வராக இங்க திமுகவின் தலைவராக வந்து இன்னைக்கு 50 ஆண்டுகள் நம்ம திராவிடர் இயக்கங்கள், திராவிட மாடல் இன்னைக்குங்கிற விஷயத்த இந்தியாவுக்கு ஃப்ரண்ட் பேஜில் நிப்பாட்டக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறதுக்கான சரியான கணிப்பு தந்தை பெரியார். அவர் கணித்த கணிப்பு தான் கலைஞர் மு கருணாநிதி. இதை அடியோடு ஒழித்து விட வேண்டும், இதை மொட்டை சாமியார் ஊப்பி மாதிரி இதை ஆக்கணுங்கிறதுக்காக எலும்பு துண்டை கடித்து கொண்டு வந்து இங்க கங்கணம் கட்டி வேலை செய்யும் போது இங்கே இருக்கக்கூடிய அரசு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இந்த போக்கிரி பேசும் போது எப்போது பேசி மாட்டுவானோ அப்போது வரைக்கும் காத்திருப்பேன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் எந்த ஆக்ஷனுமே எடுக்காம இப்போ குறைந்தபட்சம் தலைவர்களை பேசி அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளர் வரை இவருடைய வார்த்தைகள் ஜாஸ்தியா போகும். இப்பதான் கிளிக்கு இப்படி போடும்போது துண்டக்கான துணியக்கான ஓடி ஓடி ஒளிந்த வீரர்கள் தான் இந்த கேடுகட்ட வீரர்கள், இந்த கேடுகட்ட கேடிகள் அத்தனை பேருமே இப்ப ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. வாய் இல்ல, வார்த்தை இல்ல, கப்பு சிப்பு கண்ணாடி மூடி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இங்கே நாம் முக்கியமாக சொன்ன வார்த்தை ஈழத் தமிழர்களையே விழித்துக் கொள்ளுங்கள், நாளா காசு இந்த நாய்க்கு இனிமே நீங்க அனுப்பாதீங்கன்னு ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்தோம். இப்போதுதான் அந்த குரல் ஒவ்வொன்றாக வெளியே வர ஆரம்பித்திருக்கிறது. இந்த குரல் 1 10ஆக வர வேண்டும், 10 100ஆக வர வேண்டும், 100 1000ஆக வர வேண்டும், 1000 இங்கே லட்சமாக வந்து இந்த சில்லறை கூட்டம் சீமானை நன்றாக என்ன பண்ண இருக்குன்னா நல்லா ஒண்ணும் நல்லா என்ன சாப்படிக்கணுங்கிற விஷயத்துக்காக தான் இவர் விஷயத்தை சொல்றோம். அதன் அடிப்படையில விழிப்புணர்வு அடைந்த ஈழ மக்களுக்கு நமது வாழ்த்துக்கள். ஆரம்பிக்கலாம்.